என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை துவங்குகின்றேன். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை விட நான் ஒரு நிமிடம் கூட நேரம் அதிகமாக பேச மாட்டேன். நான் காவல்துறை அதிகாரி, அரசியல்வாதி இல்லை. அதே நேரத்தில் அதை நீங்கள் கவனமாக கேட்டிங்கன்னா உங்களுடைய குடும்பத்திலே தலைமுறை மாற்றம் உண்டாவதற்கு அது வழிவகுக்கும் என்ற உத்தரவாதத்தை மட்டும் நான் சொல்லிக்கொண்டு, முதல்ல இந்த நீட்னா என்ன, ஜேஇன்னா என்ன அப்படிங்கிறத பொதுவாக சொல்கிறேன். 6 மாதத்திற்கு முன்னால் 2018ஆம் ஆண்டு 2019ஆம் ஆண்டு இந்த 2 வருடத்தில் அகில இந்திய அளவிலே நீட் மற்றும் ஜேஇஇ தேர்வுகளிலே முதலாவதாக வந்த மாணவ மாணவிகளை கௌரவிப்பதற்காக டெல்லியிலே நடந்த கூட்டத்திலே நானும் ஒரு முதன்மை செயலாளரும் கலந்து கொண்டோம். அங்கே கல்பனா குமாரி அப்படின்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பீகாரை சேர்ந்த பெண். எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும், அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டும். நீட்டில் 720 மார்க்குக்கு 691 மார்க்கு 2018 வாங்கியிருக்கு. இந்தியாவில் ஃபஸ்ட்டு. ஜேஇஇ என்று அழைக்கப்படுகின்ற அந்த தேர்வு, ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் தேர்வில் உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல, மெயின் எழுதணும். கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் பேர் இந்தியா பூரா எழுதணும்னு நினைப்பாங்க. 12-13 லட்சம் பேர் எழுதுவாங்க. அந்த மெயினில் 2,25,000 பேர் தோராயமாக சொல்கிறேன் தேர்வு பெறுவார்கள். அவங்க தான் அந்த அட்வான்ஸ் எக்ஸாம் எழுத முடியும். இந்த அட்வான்ஸ் எக்ஸாம்ங்கிறது வந்து இட் இஸ் சப்போஸ் டு பி அ டஃபஸ்ட் எக்ஸாமினேஷன் இன் குளோபல் லெவல். அது மாதிரி ஒன்று இருக்குன்னே நம்ம கிராமப்புறத்தில் தெரியாது. அந்த பரீட்சையை எழுதி அபினவ் கோயல் அப்படிங்கிற ஒரு மாணவன் 360 மார்க்குக்கு 337 மார்க் வாங்கி இந்தியாவில் ஃபஸ்ட்டு வந்தான் 2018. இவங்க 2 பேருமே நம்மை போன்ற கிராமப்புறத்தை சேர்ந்தவர்கள் என்பதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏதோ பெரிய உலகமாக டெல்லி யூனிவர்சிட்டியில் போய் படிச்சுட்டுலாம் வரல. 2019 கார்த்திகே குப்தா என்ற மாணவன் அந்த வருஷம் மட்டும் 2019 எப்பொழுதுமே 360 மார்க்குக்கு நடக்கிற அந்த ஜேஇஇ அட்வான்ஸ் எக்ஸாமினேஷன் 372 மார்க்குக்கு நடந்துச்சு. அதில் அந்த பையன் 364 மார்க் 346 மார்க்குகள் வாங்கி இந்தியாவில் ஃபஸ்ட் வந்திருக்கான். இதை ஏன் சொல்கிறேன்னா, இதெல்லாம் எப்படி சாத்தியம்? இதெல்லாம் விட நீங்கள் ஆச்சரியப்படுற ஒரு செய்தி, ஸ்துதி கந்த்வாலா அப்படின்னு ஒரு பெண், குஜராத்தை சேர்ந்த பெண், யூபியில் படித்த பொண்ணு. எல்லா பெற்றோர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதனை குறிப்பிடுகின்றேன். ஜேஇஇ அட்வான்ஸ், நீட், எய்ம்ஸ், ஜிப்மர் அத்துணையிலையும் முதல் 10 ரேங்க்குள்ள வந்து ஒரு பொண்ணு சாதனை படிச்சிருக்கு. அது எங்கே வேணாலும் போகலாம். நீ எங்கம்மா படிக்க போகிறேன்னு கேட்டால் எல்லாம் எய்ம்ஸ், ஜிப் அப்படி சொல்லுமா, இல்லை ஐஐடியை சொல்லுமா அப்படின்னு கேட்டால் எல்லாரையும் வியக்க வைப்பதைப் போல் அமெரிக்காவில் எம்ஐடின்னு சொல்லி ஒரு பெரிய தொழில்நுட்ப விஞ்ஞான கூடம் இருக்குது, அங்கே படிக்க போகிறாங்குது. அந்த பொண்ணுக்கு வயசு எத்தனை இருக்குன்னு நீங்களே யோசித்து பார்த்து. இதெல்லாம் எப்படி சாத்தியப்படுது? பரிசுகளை வழங்கிவிட்டு உங்களை மாதிரி உள்ள பெற்றோர்கள்ட்ட நான் பேசணும். தினமும் 2000-3000 மாணவர்களை பார்ப்போம். நான் டெய்லி ஒரு மாதத்திற்கு 20 மேடைகளில் ஏறுபவன். உங்கள்கிட்ட சொல்லணுங்கிறதுக்காகவே அவங்கள கூப்பிட்டு தனியாக பேசினேன். முதல்ல ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக பேசும்போது ஆசிரியர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அது சொன்ன பதில் என்ன தெரியுமா? 4 வருஷம் ஆச்சு சார் செல்ஃபோனை தொட்டு, 3 வருஷம் ஆச்சு சார் டிவி பார்த்து, ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் குறைஞ்சது படித்ததா எல்லாரும் சொல்கிறாங்க. 5 மணி நேரம் படித்தா 4 மணி நேரம் எழுதி பார்த்தேங்கிற, டெஸ்ட் எழுதி பார்த்தேன் ஆன்லைனில். அப்படின்னா ஓட்டப்பந்தய மைதானத்திலே ஒருவன் வெற்றி கோட்டை குறைந்த நேரத்திலே கடக்கிறான் என்றால் அவன் பயிற்சி மைதானத்திலே அதிக வியர்வை சிந்தியவனாகத்தானே இருக்க முடியும். நினச்சி பாருங்க. இந்திய அளவில் ஒரு பிள்ளை முதலாவதாக வருதுன்னா மற்ற பிள்ளைகள் தூங்கும்போது கண் விழித்து படித்தவர்களாகத்தானே இருக்க முடியும். எல்லாரும் டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறோம். இதை சொல்வதற்கு நான் முழுமையான தகுதி படைத்தவன். என்னோடய வீட்டில் 4 மருத்துவர்கள். நான் ஒரு மருத்துவமனைக்கு சொந்தக்காரன்.
இதுக்கு காரணம் நான் இல்லை. என்ன டாக்டராக்க முடியாமல் எங்கள் அப்பா அரசு கல்லூரியில் சேர்க்கறதுக்கு போகும்போது, பணம் இல்லாததுனால உன்னை டாக்டராக்க முடியலப்பா தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில். மன்னர் சரபோஜி அரசு கல்லூரியில் சேர போகும்போது பஸ்ஸில் போய் அங்கே இறங்கினேன். உன்னை தான் டாக்டராக்க முடியல, இந்த மருத்துவக் கல்லூரியினுடைய சுவற்றையாவது தொட்டு பார்த்து விட்டு வருகிறேன்னு மெடிக்கல் காலேஜ் செவுத்தை போய் தொட்டு பார்த்துட்டு அழுதுகிட்டே வந்தாங்க. இதை ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா? இந்த மாணவர்கள் பெற்றோர்களுடைய சிரமங்களை புரிந்து கொள்ள வேண்டும். வறுமை சிறுமை அல்ல. வறுமையை கண்டு பயந்து விடாதே, ஒரு திறமை இருக்கு மறந்து விடாதே அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த சம்பவம் என்னுடைய மனதிலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய காரணத்தினால் நானும் என்னுடைய மனைவியும் என்னுடைய பிள்ளைகளிடம் இந்த சம்பவத்தை சொல்லி சொல்லி வளர்த்த காரணம், பிள்ளைகளும் படித்த காரணத்தினால் இன்று 4 பேர் என் வீட்டில் மருத்துவர்கள் இருக்காங்கன்னா அத்துணையும் என்னுடைய ஏழை தந்தை அன்று என்னுடைய மனதிலே உண்டாக்கிய தாக்கமே அன்றி வேற. இப்போ ஐஐடியில் சேரணும்னு நீங்கள் எல்லாரும் நினைக்கணும். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. மொத்தமே இந்தியாவில் 23 ஐஐடி இருக்குது, 32 என்ஐடி இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா நல்ல காலேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 காலேஜுக்குள்ளே வரும். மொத்தமே 50,000 பேர் தான் அட்வான்ஸில் தேர்வே ஆகுறாங்க. எழுதுறது 15 லட்சம் பேர் எழுதணும்னு நினைக்கிறான். 12-13 லட்சம் பேர் போய் எழுதுகிறான். அதில் 50,000 பேரில் ஒருத்தராக வரணும்னா எவ்வளவு கஷ்டம்னு நினச்சி பாருங்கள், எவ்வளவு படிக்கணும்னு நினச்சி பாருங்கள். அது ஏன் முடியாது நம்மளால்? மற்றவர்களை விட எந்த வகையிலும் நாம் குறைந்தவர்கள் அல்ல. தமிழகத்து பிள்ளைகளினுடைய திறமை மிகப்பெரியது. இந்த இடத்துல ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். இங்கிருந்து படித்துவிட்டு அமெரிக்காவிலே ஐடி நிறுவனத்திலே சென்று பணிபுரிகிறவர்கள் இருக்கின்றார்களே, 100 பேரை பில்கேட்ஸ் வேலைக்கு எடுத்தால் 100 பேரை எடுத்தால் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை, 50 பேர் இந்தியாவை சேர்ந்தவர்கள். தெரியுமா உங்களுக்கு? சென்ற மாதம் மட்டும் 4 நாடுகளிலே உரையாற்றி விட்டு வந்திருக்கின்றேன். துபாய், செஷல்ஸ், அமெரிக்காவில் நியூஜெர்சி, ஹூஸ்டன், கனடாவில் டொரண்டோ, 4 நாடுகளிலே சென்ற மாதம் மட்டும். நான் அறிந்த உண்மை என்ன தெரியுமா? அங்கு சொல்லதை அப்படியே உங்களிடம் பதிவு செய்கின்றேன். எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? ஒரு சுந்தர் பிச்சை தான் கூகுளோட சிஇஓ, தமிழ்நாட்டு பையன். அவர் சம்பளம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு வருஷத்துக்கு 123 கோடி. படித்தது இந்த மாதிரி தான். ஒரு சத்யா நாதல்லா தான் மைக்ரோசாஃப்டோட சிஇஓ, 121 கோடி ஒரு ஆனம், பெர் ஆனம், ஒரு மாதத்திற்கு சம்பளம், ஒரு வருடத்திற்கு. ஒரு மாதத்துக்கு எவ்வளோன்னு கணக்கு பார்த்துங்க. அவர்களெல்லாம் இங்கிருந்து சென்றவர்கள் தானே. நம்மளால் முடியாதுன்னா ஏன் முடியாது? இதை போய் 100 பேர் எடுத்த அந்த மைக்ரோசாஃப்ட் நிறுவனர் 50 பேரை இந்தியாக்காரனாக எடுக்கிறான். இந்த பில்கேட்ஸை அமெரிக்காலேயே வைக்கக்கூடாது அப்படின்னு ஒபாமா ஜனாதிபதியாக இருந்து ஓய்வு பெறுவதற்கு முன்னால் அவர்கிட்ட போய் அமெரிக்காவில் இருக்கிற இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாம் சொல்கிறாங்க. வியந்து போன ஒபாமா, உலகத்திலே பெரிய ஆள், உலக கோடீஸ்வரர்களில் 1ஆம் இடத்தில் இருக்கின்ற பில்கேட்ஸை அமெரிக்காவில் இருக்கிறதே பெருமை, அந்தால போய் நாடு கடத்த சொல்கிறீங்களா ஏன்னு கேட்குறாரு. எல்லா இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டும் சேர்ந்து சொல்கிறாங்க, 100 பேர் வேலைக்கு எடுத்தால் 50 பேர் இந்தியாக்காரன் எடுக்கிறான். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நாளில் ஐடி துறையே இந்தியர்கள்ட்ட போயிடும் போல இருக்கு. அதனால் நீங்கள் மாற்றணும், அந்தால நாடு கடத்தணும்னு சொல்கிறாங்க. அப்படியே எடுக்கிறாரு. நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு ஒபாமா பில்கேட்ஸை கூப்பிட்றாரு. என்னையா உன்னை எல்லாரும் நாடு கடத்த சொல்கிறான், நீ என்ன 100 பேர் எடுத்தால் 50 பேர் இந்தியாக்காரங்களாக எடுக்கிறியா, அதில் 30 பேர் தமிழ்நாட்டுக்காரங்களாக இருக்கிறாங்க, உனக்கு அமெரிக்காவில் ஆளே இல்லையா? கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அவர் சொல்கிறாரு, என்ன தானே நாடு கடத்தணும்னு சொல்கிறீங்க, என்னை நாடு கடத்துவதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என்னை நீங்கள் நாடு கடத்த வேண்டும் என்றால் தயவு செய்து என்னை இந்தியாவிற்கு கடத்தி விடுங்கள்ங்கிறோம். ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டால், 100க்கு 50 பேர் இந்தியர்களை ஐடி துறையில் நான் எடுக்கலைன்னா இந்த மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் அமெரிக்காவில் இருக்காதியா, இந்தியாவில் இருக்கும், தெரிஞ்சுக்கங்க. ஒபாமா பல்கலைக்கழகத்துக்கு போகிறாரு, அமெரிக்க மாணவர்கள் மட்டுமே படிக்கின்ற பல்கலைக்கழகம். அங்கே போய் சொல்கிறாரு,
ஏன்டா உங்களுக்குலாம் அறிவே இல்லையா? 100 வருஷமாக கம்ப்யூட்டர் இருக்குது உங்கள்கிட்ட. இந்தியாவில் 100 பேர் கூட ஒரு கம்ப்யூட்டர் இல்லை. அவன் 100க்கு 50 பேர் செலெக்ஷன் ஆகிறான். நீங்கள் அந்த மாதிரி ஆக முடியல. எல்லா நாட்டுக்காரங்களும் சேர்ந்தால் உங்களுடைய சதவிகிதம் தேர்வு பெறுவது மிகவும் குறைவாக இருக்கிறது. ஏன்னு கேட்குறேன். ஒருத்தர் கூட பதில் சொல்லலை. இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு சென்று அமெரிக்க குடியுரிமை பெற்ற ஒரு ஆசிரியை மேடைக்கு சென்று ஒபாமா அவர்களே அனுமதி கொடுத்தால் அதற்குரிய காரணத்தை நான் சொல்லுகிறேன். உடனடியாக அனுமதி வழங்கப்பட்டது. மேலே போய் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? எல்லா பெற்றோர்களும் தெரிந்து கொள்ளுங்கள். அமெரிக்காவிலே ஆசிரியர்களும் பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கு கல்வியை மட்டும் சொல்லித் தருகிறீர்கள். இந்தியாவிலே குறிப்பாக தமிழகத்திலே ஆசிரியர்களும் பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கு கல்வியோடு சேர்த்து ஒழுக்கத்தையும் உழைப்பையும் சொல்லித் தருகிறார். ஒரு வெள்ளை அமெரிக்க தாய் சொல்லுகிறாள், பிள்ளை வளர்ப்பு எப்படி என்று இந்தியாவிலே உள்ள தமிழகத்திற்கு சென்று அங்குள்ள பெற்றோர்களிடம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏன்னா இங்கே வேலை பார்க்குற ஒரு பெரிய நிறுவனத்தில் நான் தலைமை பொறுப்பில் இருக்கிறேன். அமெரிக்க தாய் சொல்கிறத கேளுங்க. இந்த தலைமை பொறுப்பில் எல்லா நாட்டுக்காரங்களும் என்கிட்ட வேலை பார்க்குறாங்க. ஆனால் குறிப்பாக இந்தியாவில் தமிழகத்திலேருந்து வர்ற மாணவர்கள் மாணவிகள் என்னை வியக்க வைக்கிறார்கள். ஏனென்றால் அவ்வளவு அறிவுபூர்வமாகவும் அவ்வளவு அடக்கமாகவும் அவ்வளவு திறமையாகவும் அவர்கள் மற்றவர்களுக்கு உதவுவதிலும் பெற்றோர்களை பாதுகாப்பதிலும் அமெரிக்காவுக்கு வந்து இந்தியாவிலேருந்து பெற்றோர்கள் அழைச்சிட்டு வந்து இங்கே வச்சுக்கிறாங்க. இந்த பிள்ளை பாசத்தையும் இதெல்லாம் பார்த்தா எனக்கு அவங்கள பொறாமையாக இருக்குது. அவங்க அம்மா அப்பாட்ட போய் பிள்ளை எப்படி வளர்க்கணும்னு நான் கேட்டுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி சமீபத்திலே பதிவு செய்கின்றார். இப்படிப்பட்ட திறமைகளை வைத்திருக்கின்ற நாம் நம்மகிட்ட அந்த திறமை இருக்குன்னே தெரியாமல், எப்படி இது வழி என்னன்னே தெரியாமல் அப்படி இருந்த உங்களுக்கு கிராமப்புறத்தில் இந்த மாதிரி ஒரு அகாடமியை ஆரம்பித்து உங்களுக்காக வந்து இதை செய்கிறத உள்ளபடியே மனமாற நான் பாராட்டுகின்றேன். இதை உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டியது உங்களுடைய கையில் தான் இருக்கு. இப்போது நீட்டில் அதே மாதிரி வருஷத்துக்கு 13-14 லட்சம் பேர் பரிசு எழுதுகிறாங்க. உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, அரசு கல்லூரிகள் இந்தியாவில் மெடிக்கல் காலேஜு ப்ரைவேட் காலேஜஸ் எல்லாமே சேர்த்தா மொத்தமே 681 காலேஜ் தான் இருக்குது. நீங்கள் எப்படி கணக்கு போட்டிங்கனாலும் 60,000 பேர் 65,000 பேருக்குள்ளே தான் ஒவ்வொரு காலேஜ் உண்டாகிட்டே இருக்குது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்குன்னு. நம்ம தமிழ்நாட்டில் 60,000 பேருக்கு தான் இடம் கிடைக்கும். எழுதுறது 12 லட்சம் பேர். நம்ம பிள்ளைங்க டாக்டர் ஆகணும்னு நமக்கு ஆசை மட்டும் இருந்தால் பத்தாது. ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. கிராமப்புறத்து பிள்ளைகள் கோடீஸ்வரர்களாக இருப்பவர்கள் மட்டும் மெடிக்கல் காலேஜில் சேர முடியுங்கிற நிலைமை மாறி நம்ம மட்டும் படித்து கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த மாதிரி அகாடமியில் உள்ள ஆசிரியர்களினுடைய அறிவை புரிந்து கொண்டு அவர்களிடம் அந்த அறிவை உபயோகித்து கொண்டால் கிராமப்புறத்தில் உள்ள மாணவர்களும் மாணவிகளும் மற்றவர்களை விட மிகப்பெரிய அளவிலே சாதிக்க முடியும். இதை நான் சும்மா சொல்லலை. உங்களுடைய திறமை என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. புராண இதிகாசங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற உதாரணங்களை பார்த்தால் உங்களுடைய திறமை என்ன என்று உங்களுக்கு தெரியும். அதற்காகவே இந்த உதாரணத்தை பதிவு செய்கின்றேன். அஸ்தினாபுரம்னு ஒரு காடு. அதில் துரோணாச்சாரியார் ஆசிரியர், கௌரவர்கள் 100 பேர், பாண்டவர்கள் 5 பேர். வில் வித்தையை கற்றுக் கொடுக்கறது வாத்தியாருடைய வேலை. இதை நான் சொல்கிறது வேறு எதுக்கும் இல்லை. உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் எவ்வளவு அறிவாளிகள், எவ்வளவு திறமைசாலிகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கிராமப்புறத்திலிருந்து வந்த ஏழை மாணவர்கள் என்பதற்காகவே இதனை பதிவு செய்கின்றேன். உங்களுக்கு தெரியும் பாதி கதை, மீதி தெரியாது. பாதி என்ன, வில்வித்தையில் சிறந்தவன் யாருங்கிறதுக்காக துரோணாச்சாரியார் ஒரு போட்டி வைக்கிறாரு. மரத்தில் இருக்கிற பறவையை குறி வைக்க சொல்கிறாரு. ஒருத்தன் மரம் தெரியுதுங்கிறான், இன்னொருத்தன் இலை தெரியுதுங்கிறான், ஒருத்தன் கிளை தெரியுதுங்கிறான். அர்ஜுனன் மட்டும் குருவியினுடைய தலை தெரியுதுங்கிறான். ஒரே அம்பில் வீழ்த்துங்கிறாரு, ஒரே அம்பில் வீழ்த்திடுறான். இது உங்களுக்கு தெரியும். வில்வித்தையிலே சிறந்தவன் அர்ஜுனன் அப்படின்னு தேர்வு செய்கிறார். அவன் அரச குடும்பத்தை சேர்ந்தவன். இந்த பரிபூர்ண அகாடமியில் வந்து நீங்கள் எல்லாம் உட்காந்துருக்கிறீங்க. டெல்லி, பாம்பே, கல்கட்டா, சென்னை, மிகப்பெரிய ஃபிஜி, ஆலன் இப்படியெல்லாம் படிக்கிற இடங்களில் 12 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா பணம் கட்டி படிக்கிறாங்க இதே பரிசை. இங்கே எவ்வளோ ஃபீஸுன்னு நீங்கள் போகும்போது கேட்டுக்குங்க. இந்த இடத்துல இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, அந்த இடத்துல இருக்கிறவங்கெல்லாம் அர்ஜுனன் மாதிரி அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நிறைய பணம் செலவு பண்ணி அந்த மாதிரி படிக்கிறாங்க.
ஆனால் நீங்கள் யாருன்னு சொல்கிறேன் கேளுங்க. இந்த 105 பேரையும் அழைத்து கொண்டு அஸ்தினாபுரம் காட்டுக்குள்ளே செல்லுகின்றார் துரோணாச்சாரியார். ஒரு அம்பு 7 மரத்தை துளைத்து கொண்டு போகிறது. திரும்பி பார்க்குறாரு, அர்ஜுனன் பின்னாடி இருக்கான். யாரா இவ்வளோ வேகமாக அம்பு விடுறான், 7 மரத்தை துளைத்து கொண்டு ஒரு அம்பு போகிறதுன்னு சொல்லி அம்பு வந்த திசையிலே அத்தனை பேரும் சென்று பார்க்கின்றார்கள். அங்கே நம்மளை மாதிரி ஏழை குடும்பத்தில் கிராமத்தில் பிறந்த ஒருத்தன் நின்றுட்டு இருக்கான். இந்த அம்பை நீ விட்டியான்னு கேட்டார். இந்த வில்லை பாருங்க, நான் தான் விட்டாங்கிறான். உன் பேர் என்னன்னு கேட்குறாரு. ஏகலைவன் சொல்கிறான். உனக்கு வேற என்னடா தெரியுங்கிறது. சப்தக்கலை தெரியுங்கிறான். உனக்கு யார் வாத்தியாருங்கிறது. நீங்கள் தாங்கிறான். என்கிட்ட அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தானேடா படிக்க முடியும். நீ எப்படி எனக்கு மாணவனாக இருக்க முடியும்? எனக்கே தெரியாமல். எனக்கு நல்லா தெரியும், நான் ஏழை குடும்பத்தில் உள்ளவன், உங்கள்கிட்ட படிக்க முடியாதுன்னு. நீங்கள் சொல்லிக் கொடுப்பதை நான் மறைந்திருந்து பார்த்து நான் கற்றுக்கொண்ட கலையில் அது மட்டும் இல்லை, சப்தக்கலை தெரியும்னு சொன்னால எல்லாரும் அமைதியாக இருங்க, ஒருத்தரும் சத்தம் போடாமல் இருங்க அப்படின்னு சொல்கிறான். அமைதியாக இருக்கும்போது ஒரு நரி ஊழ வர்ற சத்தம் கேட்குது. நரி எங்கே இருக்குன்னு தெரியாது. சத்தம் அந்த திசையிலே அம்பு விடுகின்றான். அம்பு சென்ற திசையிலே எல்லோரும் சென்று பார்க்கின்றார்கள். இவன் விட்ட அம்பு தைத்து அந்த நரி செத்து கிடக்கிறது. அர்ஜுனன் வியந்து போகிறான். என்னன்னா, அர்ஜுனனுக்கு கண்ணுக்கு தெரிகிறத மட்டும்தான் அடிக்க முடியும் அரச குடும்பத்திலேருந்து வந்தவனுக்கு. எங்கே டெல்லி, பாம்பே, மெட்ராஸில் படிக்கிறவங்களுக்கு. நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலிருந்து வருகின்ற மாணவர்கள், ஏகலைவர்கள், கண்ணுக்கு புலப்படாத இடத்திலே இருக்கின்ற நரியை கூட அடிக்கின்ற திறமைசாலிகள். இதை முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது பெற்றோர்கள். இப்போ